ரப்பி குஃபிர் வர்ஹம் வாந்த ஹைருர் ராஹிமீன். யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் மேல் கருணை செய்வாயாக, ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ். இன்னைக்கு இஃப்தார் விலாக்ல நான் என்னென்ன பண்ணேன்னு நீங்க பார்க்க போறீங்க. மசூதியில இருந்து நோம்பு கஞ்சியும் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்க மசூதி நோம்பு கஞ்சி ரொம்ப டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே காலியாக இருந்துச்சு. அது என்னுடைய ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. இப்போ எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறோம். என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போவுமே செய்கிற வேலை தான். ரமலான் மாதத்தில் கொஞ்சம் அதிகமாக வேலை இருக்கும். மற்ற நாட்கள் செய்கிற வேலையை விட ரமலான் மாதத்தில் நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையும் நம்மளுக்கு சவாபும் கிடைக்கும். நம்மளுக்கும் ஒரு மன நிம்மதியாக நம்ம எல்லாமே சந்தோஷமாக இந்த வேலையை நம்ம லேடிஸ் எல்லாருமே செய்வோம். இது நீங்கள் அக்ரி பண்ணீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் எஸ்ன்னு சொல்லுங்கள். எல்லாமே நம்ம தராவியா தொழுகிறது, குரான் ஓதுறது, சஹருக்கு ரெடி பண்ணுறது, இஃப்தியாரிக்கு ரெடி பண்ணுறது எல்லாமே நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம அம்மாமார்கள் எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க. நம்ம ஷார்ப்பாக என்னென்ன வேலை பார்க்கணுமோ, நமாஸ் படிக்கிறது, குரான் படிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிப்போம். நான் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் நோன்பு ஆரம்பித்து நான் பிரியாணியே செய்யலை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக கறியும் ரைஸ் வாங்கிட்டு கொடுத்தாரு. என்னுடைய ஹப்பி இன்னைக்கு செஞ்சிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா இஃப்தாரிக்காக ஜூஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நாங்கள் கம்மியாக தான் குடிப்போம் ஜூஸு. அதனால் கிளாஸ்லேயே டைரெக்டாக ரெடி பண்ணி அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த இஃப்தார் நேரத்தில் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். உங்களுடைய இஃப்தாரிலாம் எப்படி போயிட்டுருக்கு? யார் யாரெல்லாம் என்னுடைய வீடியோஸ் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு இருக்கும்போது நடுவில் ஒருத்தர் வேலை கொடுக்குறாரு. அது யாருன்னு பாருங்கள். என்னுடைய கோரிமாவுடைய குட்டிங்க இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரி பால் பாட்டிலில் பால் கொடுத்து பழக்கம் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்னை தொல்லை பண்ணி என் மேலே ஏறிட்டு இப்போ பால் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி எப்படி தொல்லை பண்ணுறான் பாருங்கள். சரின்னு சொல்லி சூடு பண்ணி அவங்களுக்கு பாட்டிலில் போட்டு இந்த மாதிரி நான் கொடுப்பேன். கோரிமாவும் கொடுக்குறா, இருந்தாலும் பால் பத்தலை போல இருக்குது. அதனால் நான் அடிக்கடி இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு இவங்களுக்கு கொடுப்பேன். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அதுக்கப்புறமா வெசில்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு இஃப்தார் நேரம் வந்த பிறகு நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு துவா கேட்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அல்லாஹ் தாலா நம்மளுடைய எல்லா துவாக்களையும் இந்த 30 நாட்களில் நம்மளுக்கு கபூல் செய்வானாக. அதுக்கப்புறமா அல்லாமல் அக்கா சம்துன்னு ஓதிட்டு நான் நோன்பு திறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய இஃப்தார் இன்னைக்கு நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வடை பஜ்ஜி எல்லாமே கொஞ்சம் வெளியவே வாங்கிட்டேன். எதுவுமே செய்யலை, ஜூஸ் மட்டும்தான் போட்டேன். என்னுடைய ஹப்பிக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். அவருக்காகவும் கொஞ்சம் துவா கேட்டுட்டு அவரும் துவா கேட்டார். நீங்களும் துவா செய்யுங்க. அதுக்கப்புறமா மஹ்ரிப் நமாஸ் தொழுதுட்டு துவாலாம் படிச்சுட்டு பிரியாணி செய்ய சஹருக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லா கிரேவிலாம் ரெடி பண்ணிவிட்டு பிரியாணியெல்லாம் செஞ்சு தம்க்கு கொடுத்தாச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப்